ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை தினமும் போட்டுகிட்டே வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நம்ம வாழ்க்கை சூப்பராக மாறுங்க. இந்த இடம் புதுசாக இருக்குது. நான் இன்னும் வியட்நாமில் தான் இருக்கேன். உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வரணும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேங்க. இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன், இல்லை முந்தா நேற்று போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்டான விடை நான் இடையில சொல்கிறேன். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சோல் சிம்பனி கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து என்ன மெசேஜ் வருது, யாருக்கு போய் சேர வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபயர் சைன்ஸ் யாருங்க நீங்கள்? ஃபயர் சைன்ஸ் லியோ, சாஜிடேரியஸ், ஏரிஸ் எனர்ஜி. இவங்களுக்கு நிறையா ஒரு இதில் ரெசனேட் ஆகுது. இது மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் அதிகப்படியாக அதில் ரெசனேட் ஆகுது இந்த ராசிக்காரர்கள், இந்த சயின்ஸ்காரங்க. அட்மயர், இன்ஸ்பயர்ட் பை யூ, சாங்ஸ், எமோஷனல் பாண்ட். கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா, இதில் நான் அப்படி காமிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்கள் மேலே ஒருத்தங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்காங்க. அது என்னென்னா, அவங்க கேட்குற பாடல்கள் எல்லாமே உங்களை ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு இமோஷ்னல் லெவலில் பாண்டாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் பிரிஞ்சு இருக்கலாம். அந்த பிரிவு தான் உங்களையும் அவங்களையும் அந்த பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், என்ன அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ளே அப்படிங்கிறத அவங்களுக்கு ரியலைசேஷன் பண்ண வைக்குது. ஒரு டெலிபதிக் லவ் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அங்கே தும்மல் வருது, ஞாபகம் வருது, விக்கல் வருது. அவங்க அங்கே நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இறுக்கமான ஒரு ஸ்டேஜ், என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், அல்லது திருமணமான பர்சனாக கூட இருக்கலாம். பிரிஞ்சு இருக்கிறவங்க வேறு எந்த ஒரு உறவாக இருந்தால் கூட நீங்கள் நினைக்கலாம் அவங்க அங்கே நல்லா தான் இருக்காங்க. இல்லை, அவங்க கேட்குற ஒவ்வொரு பாடல்கள்லையும் நீங்கள் ஒழிச்சிட்ருக்கீங்க, உங்கள் ஞாபகம் இருக்குது. டெலிபதிக்கலாக ஒரு ரெண்டு பேருமே கனெக்டிவிட்டியாக தான் இருக்கீங்க. இந்த எனர்ஜி மூலமாக, இந்த பிரபஞ்சம் சக்தி மூலமாக நீங்கள் கனெக்டிவிட்டியில் தான் இருக்கீங்க. ஒரு இமோஷனல் பாண்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுங்க. சூப்பராக இருக்குல்ல? ஃபஸ்ட்டு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜோட அழகான ஒரு விஷயம். கண்டிப்பாக செம்மக்காடாக வருதுங்க. கனவுல நீங்கள் நிச்சயமாக அவங்கள பார்த்துருக்கலாம். அவங்க எங்கடா அவங்கள நம்ம காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டே தூங்கிருக்கலாம். அவங்க உங்கள் கனவுல கூட வந்திருக்கலாம், அல்லது நீங்கள் அவங்க கனவுல போயிருக்கலாம். ஒரு அழகான ஒரு உலகத்தில் ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு அப்படியே நடந்துட்டு போகிற மாதிரி ஒரு கனவு கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். நிறையா நீங்கள் தேடிட்டு இருந்த அந்த பகலில் தேடிட்டு இருந்திருப்பீங்க தெரியுங்களா? நிறைய வாசகங்கள், என் பர்சன் என்ன நினைக்கிறானா, அப்படிலாம் இருந்தோமே, இப்படி விட்டு போயிட்டானே, இப்படி ஆயிருக்கே என்னோடய வாழ்க்கை, என்னை விட்டுட்டு இன்னொன்று சூஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான ரிசீவிங் டவுன்லோட்ஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுல. ஏன்னா நினைவில் இருக்கும்போது மைண்டு உங்களுக்கு நிறைய கொடுக்குற இந்த டார்ச்சர், பழசு, பாஸ்ட்டு, அந்த ஃப்யூச்சர் நினச்சி பயம், இதனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆக்சஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கனவின் மூலமாக அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டவுன்லோடாக கிடைக்குது. கன்ஃபர்மேஷனாக அந்த பர்சன் உங்களை தாண்டி வெளியில் போக முடியாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான் அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உணர்த்துகிற விதமாக ட்ரீம்ஸில் நிறைய விஷயங்கள் தெரிய வருதுங்க. அப்போது நிறைய பேர் தேடிட்டுருக்கீங்க, அதுக்கு உண்டான விடை தெரியல அப்படின்னு. அடுத்தது ஓகே, நிறைய பேர் இப்போ பார்த்துட்ருக்குற நீங்களாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஓகே, நீங்களாகவும் இருக்கலாம். ஒரு சில நபர் என்ன நினைக்கிறீங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நல்லா தான் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, அதனால் அவங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஆக்டிவிட்டிலையும் நிறைய பேர் இருக்கீங்க.
என்னை எப்படி அவங்க ஏமாற்றலாம், என்னை எப்படி துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன் கூட அவங்க போகலாம், என்னை விட்டுட்டு இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு என்னை மறந்துட்டு எப்படி அவங்க இன்னொரு லைஃபுக்குள்ளே வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆன் பண்ண முடியுது, எப்படி வந்து அவங்க கெரியர் தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு போக முடியுது, அவங்க வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ல அவங்களும் கஷ்டப்படட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி சில பேட்டர்ன்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே சில பேர் மைண்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நான் கஷ்டப்படுறேன்ல அவங்களும் கஷ்டப்படட்டும், இதோட அருமை தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்சிங் மோட்லேயும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சைல்டிஷ் பிஹேவியர்னே சொல்லலாம். ஏன்னா உங்களால் அவங்கள விட்டு கொடுக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. பட் அவங்க மட்டும் எப்படி இயல்பாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எது முக்கியமோ அதை சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. என்னால் அப்படி மூவ் ஆன் பண்ண முடியல, எதுக்கு என்னை ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கடவுளே எனக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடு, இதுக்கான ஒரு தண்டனை கொடுன்னு கேட்குற ஒரு ரிவெஞ்ச் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சில பேர் இருக்கீங்க. அப்படி தான் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே போயிட்டுருக்கேன். அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஜெல்லஸ். உங்களுக்கு என்ன ஆகுது, எதனால ரிவெஞ்ச் ஆக்டிவிட்டி ஆகுது அப்படின்னா, உங்களை விட்டுட்டு அவங்க கெரியர் முக்கியம்னு போயிருக்கலாம், உங்களை விட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஜெல்லசிங் மோட் இந்த மாதிரி ஒரு நிறைய ஃபீலிங்கில் வந்து அவங்க இருக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து வேறு ஒருத்தங்க கூட வந்து சுற்றும்போது உங்களுக்கு ஜெலஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு யாராவது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னாடி இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஜெலஸாக கூட இருந்திருக்கலாம். அப்போ இது வந்து 2 பேட்டர்னில் மெயினாக வந்து எது தெரியுதுன்னா வந்து அவங்க யார் கூடயாவது சுற்றும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஜெலஸாக ஃபீல் ஆகுது. அதுதான் வந்து இங்கே மெயினான ஒரு திங்காக இருக்குது. இதில் என்னென்னா இந்த ஒரு கார்டில் வந்து உங்கள் பர்சனோட நிறைய விஷயங்கள் வந்து இதில் அப்லோட் ஆகுது, உங்களோட நிறைய விஷயங்கள் அப்லோட் ஆகுது. ஆனாலும் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க பார்க்காமலாம் இல்லை, நினைவுபடுத்திக்கிறாங்க. உங்களுடைய ஞாபகம், 2 பேரும் சுற்றின தருணங்கள், சேர்ந்து பேசிய வார்த்தைகள், கொடுத்த வாக்குறுதிகள், சென்ற இடங்கள், அந்த ஒரு பழகின நாட்கள், இது எல்லாத்தையுமே அவங்களால வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போதைக்கு நீங்கள் எடுத்துருக்கலாம் ஒரு சில ஃபோட்டோஸ், அதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க. உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்காங்க. உங்கள் மனசுக்குள்ளே அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் இருந்துட்டு தான் இருக்கீங்க, இல்லாமல் இல்லை. கார்னர் ஆஃப் த ஹார்ட் இருக்கீங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கலாம், என்னோடய பர்சன் மைண்டில் நான் இருக்கேனா, எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கேனா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களாம் மறக்கலை, உங்களை ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த ஒரு கார்டு ரொம்ப அருமையாக வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து நான் இங்கே வந்து இந்த இது வச்சுருக்கேன், நான் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷனுங்க. இது என்னென்னா இன்றைக்கி காலையிலையும் வந்து இந்த நேரப்படி வந்து நம்மளுடைய இந்திய நேரப்படி இங்கே வந்து 2:30 அந்த டைமில் எழுந்திரிச்சு நான் வந்து எல்லாருக்கும் ஹீலிங் கொடுத்தேங்க. ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட நான் அவங்க எல்லாத்துக்குமே நான் எனர்ஜி வாங்கிட்டு இதில் ஹீலிங் கொடுக்குறது ரொம்ப வெரி வெரி பாசிட்டிவ்ங்க. உங்களுக்கு மார்னிங் வந்து ஹீலிங் தேவைப்பட்டது, எனர்ஜி ஹீலிங் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. இது பெய்டு செஷன் தான், ஓகேங்களா. இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் வந்து மேஜராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். என்ன மனநிலையில் இருக்கீங்க, இன்றைக்கி டிவைன் கைடன்ஸ் உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து இன்னும் ஊதிய உயர்வு கிடைக்கணும், நான் பார்க்குற வேலையில் இன்னும் எனக்கு அப்லிஃப்ட்மெண்ட் ஆகணும், எனக்கு வந்து இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கல, இன்னும் எனக்கு உயர்வு கிடைக்குமா, இன்னும் எனக்கு வேலை கிடைக்குமா, படிச்சுட்டே இருக்கேன், எனக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா, நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை எனக்கு கிடைக்குமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நிறையா எழுதியிருக்கேன், அதுக்கு உண்டான ரிசல்ட் நல்லபடியாக வருமா, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷன் நிறையா பண்ணுங்கள், அதுவும் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். நிறைய ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய வருது. ஸ்கில் டெவலப்மெண்ட் பர்சன் தான் நீங்கள், நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆம்பிஷனான ஒரு பர்சன் தான், தொடர்ச்சியாக பண்ணுங்கள். புரியுதுங்களா. எதுவுமே எடுத்தோம் கவுத்தோன்னு ஆரம்பிக்கும்போது இருக்கிற அந்த வேகம், உத்வேகம் எல்லாமே நடுவில் குறையக்கூடாதுங்க. எப்பயுமே ஒரே விதமாக வந்து ஒரு ஜோஷோடு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை ஆரம்பத்தில் போடுற அதே ஒரு புத்துணர்ச்சியை கடைசி வரைக்கும் கொண்டு போங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா இதில் வந்து பென்டக்கல் லெவலில் ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்டார்டிங் ஆயிடுச்சு, நல்ல பீரியட் வந்து கிடைச்சிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம், நல்ல நேரம் உண்டாயிடுச்சு.
இங்கே லைட்டிங்லாம் கொஞ்சம் இல்லை தான், இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்கள் பர்சன் என்கிட்ட வருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆஃபர் கொடுக்கறதுக்கு வராங்க, தேடி தான் வராங்க. புது பர்சனும் வராங்க, பழைய பர்சனும் வந்து வந்து உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டெல்லாம் வராங்க. நிறைய வந்து பிஸ்னஸ் லெவலில் க்ரியேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போடுங்க. நிறைய ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது வந்து டைம் வந்து இது. எனக்கு நல்ல நேரம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம்லாம் வந்துச்சு. ஒரு க்யூரியாசிட்டியான ஒரு பர்சன் தான். நிறைய ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. கண்டிப்பாக உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஃபோன் கால் வரலாம், ஒரு மெசேஜ் வரலாம், அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரலாம். வாய்ப்பை ஏற்படுத்தி சண்டை போடணுங்கிறதுக்காக கூட உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட காரணமே இல்லாமல் கூட வரலாம். ஒரு ரொம்ப சென்சிட்டிவிட்டியான ஒரு லவ் தான் இது. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நீங்கள் கோச்சிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு. ஒரு நிறைய பேருக்கு புதிய லவ், புதிய ஆஃபர் கூட வருது. எனக்கு புது லவ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புது லவ்வும் வருது. வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி. ஃபஸ்ட்டு நான் வேறு எனர்ஜி சொன்னேன் இல்லைங்களா, இது வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி. பேஜ் ஆஃப் கப்ஸ் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பிஸ்னஸ் லெவலையும் வருது, சூப்பராக வருது. அழகாக வந்து உங்கள் பிஸ்னஸ் லெவலும் வந்து அழகாக மலர போது. உங்களுடைய காதல் வாழ்க்கையும் அது வந்து அப்படியே தோண்டு போன மாதிரி இருந்திருக்கும் தெரியுங்களா, அதுவும் அழகாக மலர போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா எல்லாம் நல்லா பக்காவாக சூப்பராக வருது. ரொம்ப நாளாக என் பர்சன் வரவே இல்லைங்க, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்னா அவனும் தேடி வராங்க. தேடி வராங்க. எப்போ வராங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஒரு விஷயம் வந்து இது வந்து எது டினோட் பண்ணுது அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மெசேஜுங்க. என்னென்னா எனக்கு எப்போ வந்து ஒரு ஒரு அபண்டன்ஸ் எனக்கு என்னோடய லைஃப்பில் கிடச்சிச்சு, எப்போ வந்து எனக்கான ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சிச்சு, எப்போ வந்து எனக்கான ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தொலைச்சி நிர்கதியாக ஒரு நடு ரோட்டில் யாருமே இல்லாமல் நிற்போம் தெரியுங்களா. எந்த ஒரு உறவுனாலையும் நமக்கு ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக யாருமே இங்கே இல்லைப்பா, எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒன்றுமே இல்லாத கையில் எல்லாத்தையும் இழந்த நிலையில் அப்போ தாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் தானாக தேடி வந்துச்சுங்க. அந்த நிலையில் நான் நின்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு சில விஷயங்கள் எனக்குள்ள மாற்றம் தன்னால் நடந்துச்சு. அந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்தது எல்லாமே அபண்டன்ஸ். சில விஷயங்கள் நம்ம வந்து இழக்கும்போது நம்மளை நிறைய விஷயங்கள் நம்ம தேடி வருதுங்க. அப்போது அந்த மாதிரி தான் நான் எதையுமே ஒரு சில விஷயங்களை பிடிச்சி வச்சுருந்தேன், ஒரு சில விஷயங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டில் இருந்தேன், ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தேன், நான் எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன். பட் எல்லா விஷயமும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அதை வந்து நான் பிடிச்சி வைக்க அதை வந்து என்னை மீறி அதை வெளியில் போகிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது உண்மையாக இருக்கிற மாதிரி என்னால் வந்து அது தெரிஞ்சுக்க முடிஞ்சு, அது உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் ஒன்றுமே இல்லைங்க கையில். நான் வந்து வெளியில் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எனக்கு எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா எதுவுமே எனக்கு இல்லை, நான் எல்லாமே இல்லை அப்படின்னு அந்த ஒரு உணர்ந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து எதெல்லாம் நான் ஆசைப்பட்டேனோ அத்தனை விஷயமும் என் கையில் வந்து சேர்ந்துச்சுங்க. செம்மையான ஒரு இது நான் எப்படி நான் சொல்கிறது அப்படிங்கிறது என்னால் வந்து யோசிக்க முடியாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னோடய ட்ரீமில் வந்து அந்த ஒரு 4 மணிக்கு எனர்ஜி ஹீலிங்கில் வந்து டக்குன்னு இந்த ஒரு வாசகம் வந்து எனக்கு ஒன்று வந்துச்சுங்க. எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பர்சன் கூட இல்லைங்க, என் லைஃப்பில் ஸ்டார்டிங் 0 அப்படி தான் இருந்துச்சு என் வாழ்க்கை. ஒரு ஃபினான்ஷியல் லெவலில் 0, ஒரு ரிலேஷன்ஷிப் லெவலில் 0, எதுவுமே எல்லாமே ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், என்னோட கை வெறும் கையாக இருந்துச்சு. அந்த நிலையில் என் கையை பிடிச்சது வந்து நான் கடவுளை பிடிச்சேன், நான் தான் பிடிச்சேன். கடவுள் கிட்டக்க இருந்தார், அவர் கையை டக்குன்னு நான் பிடிச்சிட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. இழந்த நிலையில் எதுவுமே வேணான்னு வெறுத்து ஒதுக்கின நிலையில் அதுக்கப்புறம் எனக்கு வந்தது, என் லைஃப்பில் வந்தது எல்லாமே அபண்டன்ஸ் தான். எல்லாத்தையும் மாற்றினார், ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணார், அபண்டன்ஸ் கொண்டு வந்தார் லைஃப்பில். ஸோ வந்து இதுதாங்க. இப்போ கூட நீங்கள் அந்த நிலைமையில தான் இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லைன்னு இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் லெவலில் எனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கலாம், அல்லது என்னோட ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து சரி வராமல் இருக்கலாம், ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கலாம், கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கலாம், வெளியில் வரவும் முடியாமல் நீங்கள் தவிக்கலாம், ஒன்று சேர முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் இழந்துட்டு கடவுளே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு முடிவை மட்டும் தான் எடுத்தேன் நான். நீ மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி அப்படின்னு கடவுள் எழுதி வச்சுருக்காரு, என்னோட விதி அப்படின்னு. உங்களோட விதின்னு கடவுள் எழுதி வைக்கல,
உங்கள் மைண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து க்ரியேட் பண்ணது. நீங்கள் என்ன மைண்டில் நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே ப்ரொஜெக்ஷனாக நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கீங்க. கடவுள் வந்து விதிப்படிலாம் ஒன்றும் அவர் வந்து எதுவுமே வந்து அவர் நடத்தி வைக்கல, அவர் க்ரியேட் பண்ணல. நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட விதியை நம்ம தான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட மைண்டு தான் உங்கள் வாழ்க்கையை க்ரியேட் பண்ணுது. நீங்கள் தான் இங்கே க்ரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஓகேங்களா? நீங்கள் என்ன மைண்டில் வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களோ அதுதான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இன்னொரு விஷயம் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க, என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நம்பிக்கை வந்து எது மேலே வரும் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது தான் ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். எப்பயுமே வந்து கண்ணால் ஒரு பார்க்குற விஷயத்து தான் நம்பிக்கை கிடைக்கும். இப்போ வந்து யாராவது வந்து உங்களுக்கு கை இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், கை இருக்குது அப்படின்னு உடனே டக்குன்னு சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், அந்த கையை பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம். உங்களுக்கு கண் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஓகே கண் இருக்குது, என்னால் வந்து நான் கண்ணை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஆனால் வந்து உங்களுக்கு கடவுள் தெரியுமா அப்படின்னு கேட்டால், கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டால், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா, கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத விட எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது, கடவுளை பற்றின ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. கடவுள் இருக்காரா அப்படின்னா ப்ரூவ் பண்ணோம் நம்ம வந்து லாஜிக்கல் மைண்டு, கடவுள் இருக்காருன்னா எனக்கு கண்ணு முன்னாடி காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? நமக்கு எல்லாமே கடவுளை பற்றின நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது, பிரபஞ்சத்தை பற்றின நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. ஆனால் கை இருக்கான்னு கேட்டால் மட்டும், கால் இருக்கான்னு கேட்டால் மட்டும், நமக்கு வந்து கண் இருக்கான்னு கேட்டால் மட்டும் நம்ம டக்குன்னு நம்ம பார்க்கறதுனால நமக்கு இருக்குன்னு சொல்லும். ஆனால் கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டால், கடவுள் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதை வந்து நான் பார்க்கல, ஆனால் வந்து கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்போ வந்து நம்மளோட கடவுள் நம்பிக்கை வந்து அந்த கை இருக்கான்னு கேட்டால் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பதில் வந்து நம்மளால் வந்து கொண்டு வர முடியாது. அப்போது வந்து எதையாவது நம்ம கண்ணில் பார்க்கும்போது தான் நம்ம வந்து அதை வந்து ஒத்துக்க முடியும். அதனால தான் வந்து பழங்கால நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, எதையாவது ஒன்று கண்ணில் காமிச்சாதான்டா நீ நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு சிலை ரூபத்தில் அவங்கவுங்க ரிலீஜன் தகுந்த மாதிரி சில சிலை ரூபத்தில் செஞ்சுருக்காங்க. சில வந்து முஸ்லீம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அது சிலை ரூபமே இல்லை ஒலி ரூபம் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் வந்து அதுக்கும் ஒரு சிலை ரூபம். அப்போ ஏதாவது ஒன்று வந்து ஒரு சிலை ரூபத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சு அதில் நீ வந்து நம்புறியா ஓகேன்னு ஒவ்வொரு கடவுளுக்கும், கடவுள்லாம் இப்படி தான் சிலை ரூபத்திலையா இருக்காங்க, இல்லை இல்லைங்களா? அப்போது வந்து நம்ம போடுற அந்த தாயத்தாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற அந்த கல்லாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கட்டும், அதில் வந்து என்ன ஆகுதுன்னா கடவுளோட ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு அதில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்றி நம்ம கொடுக்கும்போது உங்கள் மைண்டு வந்து இப்போதைக்கு எப்படி இருக்குது, ஆசிலேஷனாக இருக்குது. உங்களால் எதுவுமே ஏற்றுக்க முடியல, கடவுள் இருக்காராங்கிறதும் ஏற்றுக்க முடியல, கடவுள் இல்லைங்கிறதும் ஏற்றுக்க முடியல, நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ லைஃபே வந்து டோட்டலாக நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மைண்டு வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மோடில் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லாம் இல்லை. நீ என்ன பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் உங்களோட ஹெல்த்தி மைண்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ரிஃப்ளெக்ஷன். உங்களோட மைண்டு தாங்க ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் லைஃப். அப்போ உங்கள் மைண்டை நீங்கள் இவ்வளோ குப்பையாக ஒரு பயத்தோட ஒரு பதட்டத்தோட எப்போ பார்த்தாலும் நடந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இதே மாதிரி இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கும்போது அதுதான் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் லைஃப். அப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கும் போது நமக்கு அது கண்ணில் தெரியணும், கையில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அது ஒரு பாசிட்டிவிட்டியாக டிவைனோட பவரில் வச்சு நம்ம வந்து அதில் வேண்டிக்கிட்டு எனர்ஜி ஹீலிங் கொடுத்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து டிவைன் பவர் இருக்குது. என்னால் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்து நீங்கள் என்ன ஆகும், ரிப்பீட்டிவ் மோடில் வந்து பழைய விஷயங்கள் நீங்கள் சிந்திச்சுட்டே இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டோனை எடுத்து வச்சு நீங்கள் கையில் வச்சு நீங்கள் மெடிடேஷனோ இல்லை மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கடவுளே வந்து கடவுளுக்கு ரூபம் இல்லை, ஆனால் ஆதி மனிதர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து திருந்தணும், கண்ணில் பார்த்தா தான் என்னால் நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா நமக்குள்ளே எல்லாத்துக்குமே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு சிலை ரூபத்தில் படித்தான். அதனால தான் இந்த ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், ஸ்டாச்சுஸாக இருக்கட்டும், உங்களுக்கான ஒரு நம்பிக்கை, கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போது தெரியும், கையில் வச்சுக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆகும், அதில் எனர்ஜி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த என்னோட எனர்ஜி கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே செட் ஆகும். அதனால தான் வந்து ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்டாச்சுஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. எனக்கு என்னோட கிளைண்ட் வந்து ஒருத்தங்க சொன்னாங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா
என்னன்னு எனக்கு தெரியல, சொன்னேன்னா திரும்ப ரிப்பீட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து பிரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க, நம்மளுடைய ருத்ராட்சம் பிரேஸ்லெட்டு. அதை நான் கொடுத்த உடனே அது வந்த அன்றைக்கிலேருந்தே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வந்ததாக அவங்க ஹஸ்பண்டும் சொல்லியிருக்காங்களா, அவங்க ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்களா. ஸோ வந்து அதை வந்து அவங்க வாய்ஸ் மெசேஜில் போட்டிருக்காங்க. நிறைய பேர் அப்போ வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கடவுள் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாக வந்து நீ எப்படியாவது நம்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி முன்னோர்கள் அதில் ஒரு விஷயத்த வந்து நம்பிக்கைப்படுத்தி எனர்ஜி பண்ணி ஒரு ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் நான் கொடுக்குற விஷயங்களும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு ஸ்டாச்சுவோட உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோட தான் நான் கொடுக்குறேன். எந்த இடத்துல நம்ம வாங்குகிறோம், எந்த இடத்துல நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேட்ரு. ஓகேங்களா? இது வந்து அவர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஏன் வருது அப்படின்னா, நீங்கள் நிற்கலை, வெளியில் கிளம்பிட்டீங்க. நீங்கள் உங்களோட பாதை வந்து ஒரு பக்கமாக வந்து அவங்கள தேடிட்டு இருந்தால் கூட அவங்க செஞ்ச விஷயங்கள், அவங்க பண்ண விஷயங்கள் ஒரு பக்கம் ஒரு ஓரத்தில் அது உங்கள் கார்னர் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து அது அப்படியே துடிச்சிட்டு இருந்தாலும், அதோட காயங்கள் வலிச்சிட்டு இருந்தாலும், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நிற்கலை, வெளியில் கிளம்பி வந்துட்டீங்க. உங்கள் பாதை வேறு, பயணம் வேறு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு பெயின், இதெல்லாம் வந்து உங்களால் வந்து தாங்கவே முடியலைங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நவுந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வெளியில் வந்தாச்சு. கட்டாயம் இல்லை, இங்கே பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு புஷ், இங்கே நிற்காத அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அடுத்தது என்ன கார்டு வருது, கொஞ்சம் வந்து லைட்டிங்லாம் கொஞ்சம் இல்லை தான், அதெல்லாம் பரவாயில்லைங்க, நமக்கு மெசேஜ் தான் முக்கியம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன கார்டு அப்படின்னா எம்ப்ரஸ் கார்டு. உங்களுக்கு கண்டிப்பாக அபண்டன்ஸ் வருது, ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல நிற்கல, கிளம்பி வந்துட்டீங்க. நல்ல ஒரு பர்சனோட, இல்லை ஒரு பழைய பர்சனோட கல்யாணம் நடக்குமா எனக்கு அந்த பர்சனோட அப்படின்னா கண்டிப்பாக நடக்குது. ஒரு கேரிங்கான ஒரு பர்சன் தான் நீங்கள், ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன். ஒரு நல்ல ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ் தான் இடம். ஒரு என்னென்னா, அந்த ஒரு இடத்தெல்லாம் தாண்டி நீங்கள் வந்ததுக்கப்புறம் கடவுள் உங்களுக்கு அபண்டன்ஸ் அள்ளி கொடுக்குறாங்க. வேறு லெவலில் உங்களை உட்கார வச்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்து சம்பாதிக்கவே செய்யாத நீங்கள் புதுசாக சம்பாதிக்கலாம். ஒரு பெரிய ஒரு கம்பெனியை மேனேஜ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம், அல்லது ஒரு கடை வச்சு உட்காந்துருக்கலாம். ஏதாவது ஒன்றுங்க, நீங்கள் அதில் வந்து ஹெட்டாக இருக்கணும், உங்களுக்கு இல்லை நிறைய பேர் வேலை பார்க்குற மாதிரி கூட இருக்கலாம். லைஃப் வந்து அழகாக வந்து ஒரு மலர்ந்த ரோஜா மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல பர்சன் நீங்கள். அதனால் கடவுள் உங்களுக்கு நல்லா அழகாக சூப்பரான ஒரு பெரிய பிளேஸில் வந்து உட்கார வச்சுருக்காங்க. நிறைய வீனஸ் எனர்ஜி தான், எர்த் எனர்ஜி தான், எம்ப்ரஸ் மாதிரி. அது எம்ப்ரஸ்னால் ராணி மாதிரி, ராஜா மாதிரி, நல்ல ஒரு இது வரைக்கும் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து ஸ்கேர்சிட்டியாக இருக்குது, இதை விஷயங்கள்லாம் எனக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது, எனக்கு வந்து வரணும், எனக்கு அபண்டன்ஸ் வரணும், எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு எந்த குறையாக வேணாலும் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகுது. ஒரு இவல்யூஷன் தான் இது எல்லாமே. என்னென்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் தான் உங்களுக்கு இங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லாமே நல்லதுக்கு தாங்க, நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான். 3333 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் வந்து உங்களால் பேச முடியாத நிறைய சுச்சுவேஷன் இப்போல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு கார்டு தான். கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் ஃபைனல் டச், கல்யாணம் நடக்குது. தேவையே இல்லாத கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். வாவ், செம்மையாக வருதில்ல. இது அப்படி காமிக்கிற பாருங்க. ஹாப்பி ஃபேமிலி லைஃப் தான். இனிமேல் கொண்டாட்டம் தான், உங்களுக்கு செலிப்ரேஷன் தான். இனிமேல் வந்து நீங்கள் என்னென்னா, கடவுள் அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு தாங்க நமக்கு நடக்குது. அதுதாங்க நம்மளால் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும். பெயின் இருந்தால் தாங்க நம்மளால் லெசன் கற்றுக்க முடியும். கஷ்டமே இல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்குமா? இதெல்லாம் வந்து கடவுள் நமக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னா நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து உணர்றதுக்கு உண்டான சுச்சுவேஷன். படைச்சவனோட பவர் என்ன, அந்த படைச்சவனோட பவர் எங்கே இருக்குது, அந்த பவரை நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், நீ உன் லைஃப்பை நீ எப்படி மாற்றணும், எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஹாப்பி ஃபேமிலி லைஃப் தான். கல்யாணம் நடக்குது, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்குது, உங்கள் வீட்டில் ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக போகலாம். ஒரு சந்தோஷமான இது ஜாயான மேரேஜ் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உங்கள் இல்லம் தேடி அல்லது உங்களுக்கு அழகான ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் இப்போ என்ன கிளைம் பண்ணோம் அப்படின்னா பார்ட்னர் கம்மிங்னு போடுங்க. ஓகேங்களா? இல்லை நிறைய பேருக்கு அபண்டன்ஸ் வேணும் அப்படின்னா அபண்டன்ஸ் கம்மிங், பார்ட்னர் கம்மிங், ரெண்டுமே வேணும்னா ரெண்டுமே போடுங்க. இதில் நிறைய பேர் பார்த்துட்டு இன்னும் வந்து லைக் கொடுக்காம அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த வீடியோ போய் சேர்றது மூலமாக நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு விஷயம் தான். கம்ப்ளீட்னஸ் தாங்க.
லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் தான். ஒரு சூப்பரான உங்கள் லைஃப் இது வரைக்கும் பேஸே இல்லாமல் ஃபவுண்டேஷனே இல்லாமல் தத்தளிச்சிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்குது, ப்ராக்ரஸ் நோக்கி தான் போகுது. ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டத்தை தான் நோக்கி பயணம் போகுது. 4444 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க, 3333 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இனிமேல் அழுகாச்சி சீன்லாம் கிடையாது. ஆறுமுகம் மல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம் தான். கருணை கடல் கந்தன் இருக்கையில் கவலை நமக்கு எதற்கு. ஓகேங்களா? முருகனை பற்றி முருகான்னு போடுங்க. இன்றைக்கி முருகனோட மெசேஜ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் முடிச்சிடலாம். ஏவல் முறியம். நிறைய பேருக்கு வந்து இந்த பில்லி சூனியம் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஏவல் மேஜிக்கு, பிளாக் மேஜிக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் முறிச்சிருவார். யார்? இங்கே பாருங்கள், முருகனோட கண்ணை பார்த்தீங்களா? அவர் முறிச்சிருவார். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ப்ரொடக்டிவ் வட்டத்தை ஆறாவாக க்ரியேட் பண்ணு. நிறைய பேர் அப்படி தான், என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் ஈவில் மேஜிக் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. என்னை பிரிக்கிறதுக்கு, என் சந்தோஷமாக நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு பண்ணுறாங்க, என்னை சேர்ந்தவங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து என்ன பாருங்கள், நல்லா க்ளோஸில் இருக்கா? முருகனோட கண் அப்படியே அழிச்சிடும் அந்த ஏவலெல்லாம். ஓகேங்களா? முருகான்னு டைப் பண்ணுங்கள், வேலும் மயிலும் துணையை போடுங்க. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு, பொறுமையாக இரு, தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். செம்ம கார்டுங்க, செம்ம மிஸ்டீரியஸ். வியட்நாம்லேருந்து பயங்கரமான ஒரு வைபோட கார். தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதம். இந்த கார்டு வந்ததே இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறேன். முருகன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்காரு. அதுவும் பொறுமையாக இரு, தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். சான்ஸே இல்லை, நிஜமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். வேறு லெவல் பிளஸ்ஸிங் அது. முருகனை பிடிச்சிக்கோங்க, வேலும் மயிலும் துணை. ஏன்னா மைண்டு கார்டு முருகன் தான். மைண்டு தான் உங்களை எல்லாருமே கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப்னு சொல்லிட்டேன். மைண்டு கார்டு யார்? முருகன். முருகனை பிடிச்சிக்கோங்க, வேலும் மயிலும் துணை போடுங்க. எல்லோரும் கமெண்ட்டில் போடுங்க, பார்ட்னர் கம்மிங் போடுங்க, அபண்டன்ஸ் கம்மிங் போடுங்க, முருகான்னு போடுங்க. ஓகேங்களா? முருகான்னு அன்போடு கூப்பிட்டா ஓடி ஓடி வந்துடுவார் நம்ம முருகன். அழகான முருகன், சூப்பர், செம்மையான கார்டு. இந்த கார்டெல்லாம் இதில் தான் இருக்கா, இந்த டெக்கில் இருக்கான்னு எனக்கே தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அதை கிளைம் பண்ணிக்கணும்னா சர்ப்ரைஸ்னு போடுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த கார்டு இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வியட்நாமில் இருந்து இன்றைக்கி வந்து ரீடிங் போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.